ஹாய் காய்ஸ். நம்மளோட இந்த வீடியோலையும் நம்ம அரேஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம அரேஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் அனானிமஸ் அரே. ஸோ ஜென்ரலாக இங்கிலீஷில் இந்த அனானிமஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? அனானிமஸ் அப்படின்னா நேம்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது யாருன்னே தெரியாத ஒரு மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற மீனிங் தான் அனானிமஸ். அனானிமஸ்னா நேம்லெஸ். ஸோ ஜாவா லாங்குவேஜில் நேமே இல்லாமையும் நம்மளால அரேவை கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான அரேவை தான் நம்ம அனானிமஸ் அரேன்னு சொல்லுவோம். இந்த அரேவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ்க்காக கிரியேட் பண்ணுறது தான் இந்த அனானிமஸ் அரே. ஒன் டைம் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால அகைன் இந்த அரேவை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த அரேக்கு நேமே கிடையாது. நேம் இல்லைன்னா அந்த அரேவை நம்மளால எப்படி அகைன் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அரேவோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நியூ கீவேர்ட். இந்த நியூ கீவேர்டுக்கு பக்கத்தில் அது என்ன டைப் ஆஃப் அரேவோ அந்த டைப்பை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு பக்கத்தில் அதோட டைமென்ஷன் 1D அரேவா 2D அரேவா அதோட டைமென்ஷன். அண்ட் இதுக்கு பக்கத்தில் கேர்லி ப்ராக்கெட்லேயே என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ கமா செப்பரேட்டடாக நம்ம அந்த வேல்யூஸையும் மென்ஷன் பண்ணிடணும். வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 டாட் 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 நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ கொடுத்துட்டு செமிகாலன் வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க அரேவை தான் நம்ம அனானிமஸ் அரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரேக்கு எந்த நேமுமே கிடையாது. இதை யூஸ் பண்ணி நான் ஒரு கோட் எழுதுறேன். ஜஸ்ட் அதை லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த கோடை பார்த்தோம்னா நான் மெயின் மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன். சம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இந்த சம் அப்படிங்கிற மெத்தடு ஒரு 1D அரேவை பராமீட்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கு. அப்போ நான் எப்போல்லாம் இந்த மெத்தடை கால் பண்ணுறனோ ஒரு 1D அரேவை பாஸ் பண்ணி தான் இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். நான் சம்ங்கிற மெத்தட் என்னோட மெயின் மெத்தட்குள்ளே கால் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த அரேக்கு எந்த நேமுமே கிடையாது. நான் ஜஸ்ட் நியூ இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் அந்த அரே எலமெண்ட்ஸை கொடுத்துட்டேன். இந்த அரேவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அனானிமஸ் அரேன்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த அரேக்கு எந்த ஒரு நேமுமே கிடையாது. அண்ட் இந்த அரேவை நம்மளால என்னோட கோடில் திருப்பி எந்த இடத்துல யூஸும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான அரேவை தான் நம்ம அனானிமஸ் அரேன்னு சொல்லுவோம். இந்த அரேக்கு நேமே இல்லைனாலும் இந்த அரேயோட இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் நியூ இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் அரேயோட எலமெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நான் பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இதுவுமே ஒரு அரே தான். ஒரு அரேவை டேரெக்டாக பிரிண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? எப்பெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அப்போல்லாம் இன்டர்னலாக எந்த மெத்தட் ரன் ஆகும்னு பார்த்தோம்? toString அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஒரு மெத்தட் ரன் ஆகும். அது ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டை ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்கும். அந்த ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அட்டுங்கிற சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேஷ் கோடு இருக்கும். நம்ம ஒரு அனானிமஸ் அரேவை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்மளுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஃபர்ஸ்ட் அதோட டைமென்ஷன், அப்புறம் அந்த அரேயோட டைப்பு, இதுதான் அதோட கிளாஸ் நேம். அண்ட் தென் அட்டு சிம்பிள், அதுக்கப்புறம் ஹேஷ் கோட் சம்திங் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ இந்த அரேல இருக்க இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்னுங்கிற எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி கோட் எழுதணும்னா, சிம்பிள் system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் நியூ இன்ட் அரே 1, 2, 3. இந்த அனானிமஸ் அரேக்கு பக்கத்திலேயே நம்ம அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் அந்த எலமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். இப்போ செகண்ட் எலமெண்ட் வேணும்னா இந்த இடத்துல நான் இண்டெக்ஸில் 1 கொடுக்கணும். தேர்ட் எலமெண்ட் வேணும்னா இந்த இடத்துல நான் 2 கொடுக்கணும். அனானிமஸ் அரேக்கு நேம் இல்லைனாலுமே அதோட இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஒரு நார்மல் அரேக்கு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம அனானிமஸ் அரே எப்பெல்லாம் கிரியேட் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம சைஸை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இன்ட் ஆஃப் 3, 1, 2, 3. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கம்பைல் பண்ண ட்ரை பண்ணனா என்னோட கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது. எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். நமக்கு என்ன கம்பைலேஷன் எரர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரே கிரியேஷன் வித் போத் டைமென்ஷன் எக்ஸ்பிரஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் இஸ் இல்லீகல். நீங்கள் டைமென்ஷனும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு பக்கத்துலேயே அதோட வேல்யூவையும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க. இது ரெண்டுமே ஒரே எக்ஸ்பிரஷனில் வரது இல்லீகல் அப்படிங்கிற எரர் நமக்கு வரும். அனானிமஸ் அரேவை நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இன்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் 2D அரேனா நம்மளுக்கு என்னது? அரே ஆஃப் அரேஸ். அப்போ ஒரு அரே, இதுக்குள்ள அரேஸ். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு வேலிடான அனானிமஸ் அரே தான். பட் இதோட டைமென்ஷன் நமக்கு 2D. இதோட எலமெண்ட்டையும் நம்மளால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். system டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் நியூ இன்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட் 1, 2, 3, 4. ஸோ 0. இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன அவுட்புட் வரும்?
எனக்கு 1ங்கிற அவுட்புட் வராது. பிகாஸ் இந்த அரேவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த 1, 2 இந்த அரே தான் 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. இந்த அரே தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அகைன் நான் ஒரு அரேவை தான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். அகைன் எனக்கு என்ன நடக்கும்? டூ ஸ்ட்ரிங் மெத்தட் தான் இன்டர்னலாக கால் ஆகும். ஸோ எனக்கு ஸ்கொயர் பிராக்கெட் ஐ அட் அண்ட் ஹேஷ் கோட் பின்னாடி எனக்கு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம்ல வரும். அப்போ நான் இந்த 1ங்கிற எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண எப்படி கோட் எழுதணும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் நியூ இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் 1, 2, 3, 4 அரேவை முடிச்சுட்டு 0 ஆஃப் 0ன்னு எழுதணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நமக்கு அவுட்புட் என்னென்ன வரும்? 1ன்னு வரும். பிகாஸ் இது 0th இண்டெக்ஸ். இந்த 1 அந்த 0th இண்டெக்ஸ்க்குள்ள இருக்க 0th இண்டெக்ஸ். அப்போ 0 ஆஃப் 0 நம்ம கொடுக்கணும். ஸோ நேமே இல்லைனாலுமே அனானிமஸ் அரேவோட எலமெண்ட்டை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த அனானிமஸ் அரே ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அப்படின்னா இதை நம்மளோட கோடில் எங்கேயாச்சும் ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ரீயூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த அரேக்கு நேமே கிடையாது. அப்போ எந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல தான் இந்த அரேவை என்னால் யூஸ் பண்ண முடியும். வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரலாம். அனானிமஸ் அரேக்கு நேமே இல்லை, இந்த அரேயோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும்னா அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டா அதுவும் நம்மளுக்கு பாசிபிள் தான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் நியூ இன்ட் அரே 1, 2, 3 இந்த அரே கூட நான் லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூட ஹாப்பியாக எனக்கு கம்பைல் ஆகும், ஹாப்பியாக ரன்னும் ஆகும், எனக்கு அவுட்புட் 3ன்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இந்த லென்த்துங்கிறது ஜேவிஎம்மோட இன்டர்னலாக சேர்ந்ததுன்னு பார்த்தோம். அப்படின்னா ஒவ்வொரு அரேக்குமே இந்த லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது நேம் இருக்க நார்மல் அரேவாக இருந்தாலும் சரி, நேம் இல்லாத அனானிமஸ் அரேவாக இருந்தாலும் சரி, எல்லா அரேக்குமே இந்த லென்த்துங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ இந்த அனானிமஸ் அரே கூட நம்ம லென்த்தை யூஸ் பண்ணால் அந்த அனானிமஸ் அரேல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட் நமக்கு கிடைச்சிடும். இந்த அனானிமஸ் அரேவை யூஸ் பண்ணி நம்ம சில கோடிங்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஒரு அனானிமஸ் அரேவை பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு அனானிமஸ் அரேவை பிரிண்ட் பண்ணால் எனக்கு உள்ள டூ ஸ்ட்ரிங் மெத்தட் தான் கால் ஆகும். அண்ட் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் அட்டரே சிம்பிள், அதுக்கப்புறம் ஹேஷ் கோட். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணோன்னா நான் இதுக்கு பக்கத்தில் இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ இந்த கோடிலேயே என்னோட அரேக்கு பக்கத்தில் 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ அகைன் இந்த ஃபைலை கம்பைல் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எனக்கு அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1ன்னு வந்திருக்கு. இப்போ நான் இண்டெக்ஸ் 2 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு 3ங்கிற அவுட்புட் வரும். பிகாஸ் 3ங்கிற எலமெண்ட் தான் இண்டெக்ஸ் 2ல இருக்கு. இப்போ இதே நான் இண்டெக்ஸ் 3ன்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? என்னோட அரேலியே மொத்தம் 3 எலமெண்ட் தான் இருக்கு. அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் இண்டெக்ஸே 2 வரைக்கும் தான் இருக்கும். நான் என்னோட இண்டெக்ஸை தாண்டி போறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? ரன் டைம்ல அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். நம்ம எப்பெல்லாம் அரேவோட ரேஞ்சு தாண்டி போறோமோ அப்பெல்லாம் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது ஏன்னா நம்ம ஒரு 2D அரேக்கு ட்ரை பண்ணுவோம். 2D அரேன்னு என்னது? அரே ஆஃப் அரேஸ். ஸோ இப்போ இங்கே ஒரு 2D அரே இருக்கு. இதில் நான் 0th இண்டெக்ஸில் இருக்கிறத பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 2D அரேல 0th இண்டெக்ஸில் எலமெண்ட் இருக்காது. 0th இண்டெக்ஸ்லையுமே ஒரு அரே தான் இருக்கும். அப்போ அரேவை பிரிண்ட் பண்ணால் அகைன் எனக்கு டூ ஸ்ட்ரிங் மெத்தட் தான் ரன் ஆகும். நான் 0th இண்டெக்ஸில் இருக்க அரேல இருக்க 0th இண்டெக்ஸ் எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 1ங்கிற அவுட்புட் வரும். அண்ட் நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்தோம். அனானிமஸ் அரேக்கு நேமே இல்லைனாலுமே இது கூட நம்மளால லென்த் ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ இது கூட டாட் லென்த். ஸோ இதையும் நம்ம கொடுத்து பார்ப்போம். கம்பைல் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். என்னோட அனானிமஸ் அரேல 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு லென்த்தில் 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்புறம் நம்ம இன்னொரு பாயிண்ட்டும் பார்த்தோம். அனானிமஸ் அரே கொடுக்கும் போது அரேவோட சைஸை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இது கொடுத்தா என்ன வரும்? கம்பைலேஷன் எரர். அரே கிரியேஷன் வித் போத் டைமென்ஷன் எக்ஸ்பிரஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் இஸ் இல்லீகல். ஸோ நேமே இல்லாத ஒரு அரேவை தான் அனானிமஸ் அரேன்னு சொல்லுவோம். அது ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். அண்ட் அதை பற்றி சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். நாம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் அரே எலமெண்ட் அசைன்மெண்ட். ஒரு அரேக்கு நம்ம எலமெண்ட்டை கொடுக்கும்போது எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அண்ட் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அரே எலமெண்ட் அசைன்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிமிட்டிவ் இன்டெக்ரல் அரே இருக்கேன்ட்டு. ப்ரிமிட்டிவ் இன்டெக்ரல் அரே அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ரிமிட்டிவ்னா என்னோட அரேக்குள்ள டைரக்டான ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இன்டெக்ரல் அரேனா
நான் கொடுக்கறது எல்லாமே ஒரு இன்டீஜர் வேல்யூஸ் தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இன்ட் அரே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 4. அப்போ எனக்கு என்ன நடந்திருக்கும்? மெமரியில் ஒரு அரே கிரியேட் ஆகிருக்கும். இந்த அரே 4 இன்டீஜரை ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு அரே. இந்த அரேவோட மொத்த நேம் தான் என்னது? எக்ஸ். அப்போ எக்ஸ் என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? அப்போ எக்ஸுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், பிகாஸ் இந்த எக்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த அரேயோட எலமெண்ட்டாக என்ன இருக்கும்? நான் இன்னும் வேல்யூ கொடுக்கல. அப்போ டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும் 0 0 0 0. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 4 எலமெண்ட்னா எனக்கு எவ்வளோ இண்டெக்ஸ் இருக்கும்? 0ல இருந்து 3 வரைக்கும் இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ 0th இண்டெக்ஸில் நான் 10ங்கிற ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். அப்போ இந்த 0 ஓவர் ரைட் ஆகி எனக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். என்னோட அரே என்ன டைப்? இன்டீஜர் டைப். நான் கொடுத்துருக்க டேட்டா அதுவும் இன்டீஜர் டைப் தான். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இன்ட் இருக்க இடத்துல நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸும் கொடுத்துக்கலாம். இன்ட் இருக்க இடத்துல பைட் கொடுத்துக்கலாம், ஷார்ட் கொடுத்துக்கலாம், கேரும் கொடுத்துக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே இந்த இன்ட்டை விட கம்மியாக சைஸ் இருக்கக்கூடிய டேட்டா டைப் தான். ஸோ பைட் b is equal to 1, x of 1 is equal to b. இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தா எஸ், அஃப்கோர்ஸ். அப்போ 1 இந்த இருக்க இண்டெக்ஸில் எனக்கு 1ன்னு ரீப்ளேஸ் ஆகிடும். இந்த 1ஓட டைப் என்னது? பைட். பட் நான் இன்ட் அரேக்கு அசைன் பண்ண முடியுமா? எஸ், ஹாப்பியாக அசைன் பண்ணிக்கலாம். ஷார்ட் s is equal to 2, x of 2 is equal to s. ஸோ இது பாசிபிளான்னு பார்த்தா ஹாப்பியாக நம்ம இதையும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்ட் இருக்க இடத்துல ஷார்ட்டையும் நம்மளால கொடுத்துக்க முடியும். அப்போ எனக்கு அவுட்புட் இங்கே 2ன்னு வரும். அண்ட் x of 3 is equal to a. ஒரு இன்டீஜர் அரேல கேரக்டர் அசைன் பண்ணியிருக்கேன். எஸ், இதுவும் பாசிபிள் தான். நான் கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டருக்கு ஈக்குவலண்டான யூனிகோடு வேல்யூ என்னோட அரேல போய் ஃபிட் ஆகும். என்னோட யூனிகோடு ஏவோட யூனிகோட் வேல்யூ 97. ஸோ எப்பெல்லாம் நம்ம ஒரு ப்ரிமிட்டிவ் இன்டெக்ரல் அரேக்கு எலமெண்ட் அசைன் பண்ணுறோமோ அந்த அரேயோட டைப்புக்கு எதெல்லாம் பாசிபிளாக ப்ரமோட் ஆகக்கூடிய டைப்போ அந்த டைப் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இன்ட் அரேனா அதுக்குள்ள இன்டீஜர் வேல்யூவை நம்ம கொடுத்துக்கலாம், அரல்ஸ் பைட் கொடுக்கலாம், ஷார்ட் கொடுக்கலாம், கேர் கொடுக்கலாம். பிகாஸ் இந்த 3 டைப்புமே இன்டீஜராக ப்ரமோட் ஆகக்கூடிய டேட்டா டைப். இப்போ என்கிட்ட ஒரு பைட் அரே இருக்கு. இந்த பைட் அரேயோட எலமெண்ட்டா என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா நான் கொடுக்க முடியும்? பைட் டேட்டா மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற எந்த டேட்டா கொடுத்தாலுமே எல்லாமே பைட்டை விட அதிக சைஸ் இருக்கக்கூடிய டேட்டாவாக தான் இருக்கும். அப்போ எனக்கு பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் வரும். இப்போ என்கிட்ட ஒரு ஷார்ட் அரே இருக்கு. இந்த ஷார்ட் அரேயோட எலமெண்ட்டா என்னென்ன டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கலாம்? ஷார்ட் கொடுத்துக்கலாம், அரல்ஸ் பைட் கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஷார்ட்டோட சைஸ் 2 பைட்ஸ், பைட்டோட சைஸ் 1 பைட். ஸோ பெரிய சைஸ் இருக்கக்கூடிய வேரியபிளால சின்ன சைஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை ஹோல்ட் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட் இன்ட். இன்ட் அரே இருக்க இடத்துல நான் இன்டீஜர் வேல்யூ கொடுத்துக்கலாம், பைட் வேல்யூ கொடுத்துக்கலாம், ஷார்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம், அண்ட் கேர் வேல்யூவும் கொடுத்துக்கலாம். இப்போ கேரக்டர் அரே. ஸோ இந்த இடத்துலையும் நான் பைட் வேல்யூ கொடுக்கலாம், ஷார்ட் வேல்யூ கொடுக்கலாம், கேர் வேல்யூ கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இன்ட் வேல்யூவும் கொடுக்கலாம். பட் இன்ட் வேல்யூ கொடுக்கும்போது கம்பல்சரி அந்த வேல்யூ கேரோட ரேஞ்சில் இருக்கணும். விச் மீன்ஸ் 0ல இருந்து 65,535 இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் என்னோட கேர் அரே அக்செப்ட் பண்ணிக்கும். நான் இதை தாண்டி ஒன்று அதிகமாக கொடுத்தாலுமே எனக்கு பாசிபிள் லாசி கன்வர்ஷன் அப்படிங்கிற எரர் தான் வரும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ஒரு எக்ஸாம்பிள் போட ட்ரை பண்ணி பார்ப்போம். கேர் அரே A is equal to new care of 3. ஸோ A of 0ல ஃபர்ஸ்ட் நான் ஏங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்துருக்கேன். A of 1ல 65 அப்படிங்கிற ஒரு இன்டீஜரை கொடுத்துருக்கேன். ஸோ இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. A of 2ல 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் 3 வேல்யூ தான் இருக்குது. ஜஸ்ட் நம்ம நார்மலாகவே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக லூப்லாம் போக தேவையில்ல. A of 0, A of 1, A of 2. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை கம்பைல் பண்ணிப்போம். ஹாப்பியாக கம்பைல் ஆகிடுச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வந்திருக்கு? நான் கொடுத்த கேரக்டர் ஏ அப்படியே வந்திருக்கு. செகண்ட் நான் 65 கொடுத்துருக்கேன். இந்த 65க்கு ஈக்குவலண்டான கேரக்டர் கேபிட்டல் ஏ.
அண்ட் 100 கொடுத்துருக்கேன். 100க்கு ஈக்குவலண்டான கேரக்டர் லோயர் கேஸ் டி. இப்போ எனக்கு ப்ராப்ளம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா 65,535. இப்போ கூட எனக்கு ப்ராப்ளம் வராது. பிகாஸ் என்னோட கேரக்டர் ரேஞ்ச்குள்ள தான் இந்த வேல்யூ இருக்கு. பட் அது எந்த கேரக்டர்னு தெரியாது. மேபி அந்த கேரக்டர் இந்த மிஷினில் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்கலாம். அரல்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண கேரக்டர் என்னோட மிஷினில் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அரல்ஸ் இந்த நம்பருக்கு ஈக்குவலண்டான கேரக்டரே கொஸ்டின் மார்க்காகவும் இருக்கலாம். இதை நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வேல்யூ கொடுக்கும் போதும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, கம்பைலும் ஆயிடுச்சு அண்ட் கோட் ரன்னும் ஆயிடுச்சு. இப்போ 6 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ண முடியுமான்னு பார்த்தா கம்பைல் பண்ண முடியாது. பிகாஸ் பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு கேர். இது ஒரு இன்டீஜர் நம்பர் தான். இதை நான் கேருக்கு கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த இன்டீஜர் நம்பர் என்னோட கேரக்டர் ரேஞ்சை தாண்டி போயிடுச்சு. ஸோ எப்பெல்லாம் ரேஞ்சை தாண்டி போகிறோமோ அப்பெல்லாம் பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் ஃப்ரம் இன்ட் டு கேர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ரிமிட்டிவ் இன்டெக்ரல் அரே. செகண்ட் பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே. இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட் அரே f is equal to new float of 4. எனக்கு அகைன் மெமரியில் ஒரு அரே கிரியேட் ஆகிருக்கும். அந்த அரேயில் 4 வேல்யூஸை ஹோல்டு பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இந்த மொத்த அரேயோட நேம் தான் எனக்கு என்னது எஃப். ஸோ இதில் நான் இன்னும் வேல்யூஸ் கொடுக்கல. அப்போ எந்த வேல்யூவில் ஃபில் ஆகிருக்கும்? டிஃபால்ட் வேல்யூ. ஃப்ளோட்டோட டிஃபால்ட் வேல்யூ 0.0f, 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 0.0f. எனக்கு 4 எலமெண்ட் இருக்கு. அப்போ இண்டெக்ஸ் 0, 1, 2, 3. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேக்கு நான் என்னென்ன டைப் ஆஃப் எலமெண்ட் எல்லாம் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பை விட சின்னதாக இருக்க எந்த டேட்டா டைப்பை வேணாலும் இந்த அரேயோட எலமெண்ட்டாக என்னால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் 0ல் நான் 5.4 எஃப்ஐ கொடுக்குறேன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே நான் கொடுத்துருக்கிறதும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா தான். ஸோ ஃபைன். அப்போ இந்த இடத்துல எனக்கு 5.4 எஃப் இது ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த எஃப் கொடுக்கலன்னா அது என்ன டைப்? டபுள் டைப் ஆயிரும். நான் டபுள் டைப் எலமெண்ட்டை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே 4 பைட்ஸ் ஆஃப் சைஸ் தான் இருக்கும். என்னோட டபுள் 8 பைட்ஸ். எப்பெல்லாம் பெரிய சைஸ் வேல்யூவை சின்ன சைஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோமோ பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் கம்பைலேஷன் எரர் தான் வரும். இப்போ எஃப் ஆஃப் 1ல் நான் 10 கொடுக்க முடியுமா? எஃப்ங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே, நான் கொடுத்துருக்கிறது இன்டீஜர். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாக்கு நான் இன்டீஜர் டேட்டாவை ஹாப்பியாக அசைன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 10ன்னு வரும். எஃப் ஆஃப் 2ல் நான் ஏவை அசைன் பண்ண முடியுமா? எஸ், ஹாப்பியாக அசைன் பண்ணிக்கலாம். இங்கே 10.0fன்னு வரும். நான் 10 கொடுத்தாலும் இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே, அப்போ 10.0f. நான் ஏ கொடுத்துருக்கேன். அப்போ ஏவோட யூனிகோட் வேல்யூ 97. இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே, அப்போ 97.0f. பைட் b is equal to 10. f of 3 is equal to b. இது பாசிபிளா? எஸ், அஃப்கோர்ஸ் பாசிபிள் தான். இதுவும் ரீப்ளேஸ் ஆகி எனக்கு 10.0f தான் வரும். ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே இருக்க இடத்துல நான் பைட் டேட்டா கொடுத்துக்கலாம், ஷார்ட் டேட்டா கொடுத்துக்கலாம், கேர் டேட்டா, இன்ட் டேட்டா, லாங் டேட்டா அண்ட் ஃப்ளோ டேட்டாவும் கொடுத்துக்கலாம். எனக்கு எந்த இஷ்யூவும் வராது. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் அரேவா இருந்தா, அரல்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் அரேவா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கு நான் ஒரு அரே கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் o is equal to new ஆப்ஜெக்ட் 3. 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ற மாதிரி ஆப்ஜெக்ட் டைப்ல ஒரு அரேவை கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜாவால இருக்க ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். ஜாவால இருக்க எல்லா கிளாஸுக்குமே பேரண்ட் கிளாஸ் யாருன்னு பார்த்தா ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் அரேக்கலாம் நம்ம அந்த டைப் ஆஃப் எலமெண்ட்டை கொடுக்கலாம், இல்லை அந்த கிளாஸோட சைல்டு கிளாஸ் டைப்ல எலமெண்ட்டை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் o of 0ல் நியூ ஆப்ஜெக்ட், நான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது கரெக்டானு பார்த்தா எஸ், கரெக்டு தான். o of 1ல் நான் ஒரு ஸ்ட்ரிங் எலமெண்ட்டாக கொடுக்குறேன். நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏபிசி. இது கரெக்டானு பார்த்தா எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்டு தான். பிகாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் தான். ஜாவால இருக்க எல்லா கிளாஸுக்குமே பேரண்ட் கிளாஸ் யாரு? ஆப்ஜெக்ட் கிளாஸ். அப்போ ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு அரே கிரியேட் பண்ணால் அந்த கிளாஸோட எலமெண்ட் கொடுக்கலாம், அரேல்ஸ் அதோட சைல்டு கிளாஸை எலமெண்ட்டாக நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நம்பர் அப்படின்னு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. இதுவுமே ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் தான். நம்பர் n is equal to நியூ நம்பர் 3. ஸோ n of 0ல்
நான் ஒரு இன்டீஜரை கொடுக்குறேன். நியூ இன்டீஜர் ஆஃப் 10. n ஆஃப் 1ல நான் ஒரு ஷார்ட்டை கொடுக்குறேன். நியூ ஷார்ட் ஆஃப் 5. பிகாஸ் நம்பர் அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ். ஸோ இந்த இன்டீஜர், ஷார்ட், பைட், லாங், ஃப்ளோட், டபுள் இது எல்லாமே இந்த நம்பர் கிளாஸோட சைல்டு கிளாஸ். ஸோ நம்ம எப்பெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் அரேவை கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரியான அரேக்கு அதே கிளாஸோட ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டாக கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் அதோட சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை எலமெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ இதையும் நம்ம VS Code ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்த கான்செப்டையும் நம்ம VS Code ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு float array is equal to new float of 3. ஸோ இப்போ இதோட 0th இண்டெக்ஸில் நான் ஒரு பாயிண்ட் வச்ச வேல்யூவை கொடுக்குறேன். பை டிஃபால்ட் ஜாவா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் வச்ச நம்பர் எல்லாமே என்னன்னு கன்சிடர் ஆகும், டபுள்னு தான் கன்சிடர் ஆகும். டபுள் வேல்யூவை ஃப்ளோட் வேரியபிளுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ என்ன கம்பைலேஷன் எரர் வரும்? பாசிபிள் லாஜிக் கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட். பிகாஸ் டபுளோட சைஸ் ஃப்ளோட்டோட சைஸை விட பெருசு. அப்போ நான் F1 போட்டால் அது ஃப்ளோட்டாக மாறிடும். இப்போ AF1 ஒரு ஃப்ளோட் வேரியபிளுக்கு இன்டீஜரை எலமெண்ட்டாக கொடுக்க முடியுமா? எஸ், ஹாப்பியாக கொடுத்துக்கலாம். அகைன் ஒரு ஃப்ளோட் வேரியபிளுக்கு கேரக்டர் எலமெண்ட்டாக கொடுக்க முடியுமா? கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் A0 ஸ்பேஸ் A1 ஸ்பேஸ் A2. ஃபர்ஸ்ட் இந்த கோடை நான் கம்பைல் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த 5.7 அண்ட் நான் கொடுத்துருக்க 10 இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே. அப்போ அந்த 10 ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக மாறிடும். அண்ட் நான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன், அது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே கொடுத்துருக்கேன். அப்போ அந்த கேரக்டருக்கு ஈக்குவலண்டான யூனிகோட் வேல்யூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் O is equal to new object of 3. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? இது ஒரு ரெஃபரன்ஸ் அரேவாக இருந்தால் அதே கிளாஸோட ஆப்ஜெக்டை நாம் அதுக்கு எலமெண்ட்டாக கொடுக்க முடியும். நியூ ஆப்ஜெக்ட் ஆர் எல்ஸ் அதோட சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை அதுக்கு எலமெண்ட்டாக கொடுக்க முடியும். நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ABC O of 2 equal to new string of XYZ. ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, கம்பைல் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? java.lang.object@hashcode. பிகாஸ் ஆப்ஜெக்ட் நான் ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ அதுக்குள்ளே இருக்க டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ரன் ஆகும். அப்போ எனக்கு அவுட்புட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், அப்புறம் அட்டரே சிம்பிள், அதுக்கப்புறம் ஹேஷ் கோட். அண்ட் தென் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? 0 O of 1. இதில் ஒரு நியூ ஸ்ட்ரிங். இந்த இடத்துலையும் எனக்கு டூ ஸ்ட்ரிங் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் அந்த டூ ஸ்ட்ரிங்குங்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிருச்சு. அதை ஓவர் ரைட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம என்ன எலமெண்ட்டை கொடுக்குறோமோ, ஐ மீன் என்ன ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடு ஓவர் ரைட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அரே யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி அவங்க எழுதி ஒர்க் அவுட் பண்ணும்போதே ஒர்க் அவுட் பண்ணோம். இதை VS Code ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்பர் அரே O is equal to நியூ நம்பர் 3. ஒரு 3 நம்பர் டைப் எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் அரே. நம்பர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸோட சைல்டு கிளாஸ் தான் நம்மளோட இன்டீஜர், டபுள், லாங் இது எல்லாமே. இதே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. டீப்ரிகேட் அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் இந்த கிளாஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி. ஸோ இதனால நம்மளுக்கு அவுட்புட்ல எந்த சேஞ்சும் இருக்காது, ஜஸ்ட் வார்னிங் மெசேஜ் மட்டும் வரும். யூசர்ஸ் ஆர் ஓவர்ரைடட் டீப்ரிகேட்டட் API. நம்ம இந்த ஃபிளாக் யூஸ் பண்ணி இது பண்ணோம்னா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் வரும் டீடைலா. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ரன் பண்ணா 10, 10.5, 100 நம்பருங்கிறது பேரண்ட் கிளாஸ் அண்ட் இந்த இன்டீஜர், டபுள், லாங் அப்படிங்கிறதுலாம் அதோட சைல்டு கிளாஸ். ஒரு ரெஃபரன்ஸ் அரேவா இருந்தா அதோட எலமெண்டா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் அதோட சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை கொடுக்கலாம். நம்ம இந்த லைன்ல நெக்ஸ்ட் பார்க்க போறது இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி உங்களுக்கு இந்த லெவலில் மேபி ஐடியா இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே ஊப்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட். பட் ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஊப் கான்செப்ட்.
அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. அதாவது சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் கிளைண்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்க ஒரு அக்ரிமெண்ட், அதை தான் நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அதாவது இப்போ ரன்னபிள் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ரன்னபிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு நியூ ரன்னபிள். இது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட். நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்? ரன்னபிள் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரன்னபிள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ப்ரீ டிஃபைன்டு இன்டர்ஃபேஸ். ஸோ மல்டி த்ரெடிங் கான்செப்ட் படிக்கும்போது இந்த இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்டர்ஃபேஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பட் இன்டர்ஃபேஸ் டைப்ல நம்மளால அரேவை கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா ரன்னபிள் அரே ஆர் இஸ் ஈக்குவல் டு நியூ ரன்னபிள் 3. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு பார்த்தா எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பிகாஸ் நான் ரன்னபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, அந்த ரன்னபிள் டைப்ல ஒரு அரேவை தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் அரேஸ்க்கு என்ன நம்ம ஆப்ஜெக்டாக கொடுக்கலான்னு பார்த்தோம்னா, அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ், அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். எனக்கு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க ஒரு கிளாஸ் என்னன்னு பார்த்தோம்னா த்ரெட் கிளாஸ். அப்போ ஆர் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு நியூ த்ரெட். இன்டர்ஃபேஸ் அரேவா இருந்துச்சுன்னா அந்த இன்டர்ஃபேஸ் அரேக்கு எலமெண்ட்டா அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். வேற எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் கம்பைலேஷன் எரர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஏபிசி. எப்படி கொடுத்தா இதோட கம்பைலேஷன் அக்செப்ட் பண்ணிக்குமான்னு பார்த்தா கிடையாது. பிகாஸ் ஸ்ட்ரிங்குக்கும் ரன்னபிளுக்கும் எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. இந்த அரேக்கு ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ் த்ரெட். பட் ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸ் ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண கிடையாது. ஸோ அப்போ என்னோட கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது, எனக்கு கம்பைலேஷன் எரர் ஸ்ட்ரிங் cannot be converted to ரன்னபிள் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் தான். சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் கிளைண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஒரு அக்ரிமெண்ட்டை தான் நம்ம இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ள எல்லாமே அப்ஸ்ட்ராக்டாக தான் இருக்கும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் தான் அதுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இருக்க ஒரு கிளாஸ் தான் த்ரெட் கிளாஸ். பட் இது எல்லாத்தையுமே நம்ம மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ல டீட்டெயிலாக படிப்போம். ஜஸ்ட் அரேஸ்ல இது வரதுனால இதோட ஒரு ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ் டைப்ல ஒரு அரேவை நான் கிரியேட் பண்ணா அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் அந்த அரேக்கு எலமெண்ட்டாக கொடுக்க முடியும். வேற எதையாச்சும் நான் எலமெண்ட்டாக கொடுத்தா என்னோட கம்பைலர் அக்செப்ட் பண்ணிக்காது, எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். கிளியரா? இந்த அரே எலமெண்ட் அசைன்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பிரிமிட்டிவ் இன்டெக்ரல் அரே. ஸோ இன்டீஜர் அரே. ஒரு இன்டீஜர் அரேக்கு எதையெல்லாம் வந்து நம்மளால எலமெண்ட்டாக கொடுக்க முடியும்? பைட் டேட்டா கொடுக்க முடியும், ஷார்ட் டேட்டா கொடுக்க முடியும், கேர் டேட்டா கொடுக்க முடியும், இன்ட் டேட்டாவே எலமெண்ட்டாக கொடுக்க முடியும். இதை நம்ம ஆல்ரெடி கிளியராக பார்த்துட்டோம். செகண்ட் என்ன பார்த்தோம்? பிரிமிட்டிவ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரே. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அரேக்கு எலமெண்ட்டாக நம்மளால இதெல்லாம் கொடுக்க முடியும். அகைன் பைட் டேட்டா கொடுக்கலாம், ஷார்ட் டேட்டா கொடுக்கலாம், கேர் டேட்டா கொடுக்கலாம், இன்ட் டேட்டா கொடுக்கலாம், லாங் டேட்டா கொடுக்கலாம், ஃப்ளோட் டேட்டா கொடுக்கலாம். பட் டபுள் டேட்டா கொடுக்க முடியுமா? முடியாது. பிகாஸ் டபுளுங்கிறது ஃப்ளோட்டை விட பெருசு, அப்போ சான்ஸ் இல்லை. தேர்ட் என்ன பார்த்தோம்? ரெஃபரன்ஸ் அரே. ஸோ ரெஃபரன்ஸ் அரேக்கு எலமெண்ட்டை எதை கொடுக்க முடியும்? சேம் கிளாஸோட ஆப்ஜெக்டை கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் அதோட சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம நம்பர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்தோம், அண்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் ஃபோர்த் என்ன பார்த்தோம்? இன்டர்ஃபேஸ் டைப் அரேஸ். இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, பட் ஒரு இன்டர்ஃபேஸ் டைப்ல அரே கிரியேட் பண்ண முடியும். அந்த அரேக்கு எலமெண்ட்டா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் கொடுக்க முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட அரே எலமெண்ட் அசைன்மெண்ட். நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் அரே வேரியபிள் அசைன்மெண்ட். ஒரு அரேக்கு எப்படியெல்லாம் எலமெண்ட் அசைன் பண்ணா அப்படிங்கிறத ஜஸ்ட் பிஃபோர் தான் பார்த்தோம். இப்போ ஒரு அரேக்கு எப்படியெல்லாம் வேரியபிள் அசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. int a is equal to a. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எஸ், அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏங்கிறது ஒரு வேரியபிள்,
இந்த வேரியபிளோட டைப் இன்ட். நான் அதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்கேன்? கேர் டைப்ல ஒரு டேட்டாவை கொடுத்துருக்கேன். பட் இது அக்செப்ட் ஆயிக்குமா? எஸ், அக்செப்ட் ஆயிக்கும். இந்த கேர் 97 மாறி இந்த 97 இன்டீஜரா ப்ரமோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷன் எலமெண்ட் லெவல்ல பாசிபிள். பட் அரே லெவல்ல பாசிபிளா அப்படின்னு கேட்டா கிடையாது. எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு இன்டரே இருக்கு. இன்டரே ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. என்கிட்ட ஒரு கேர் அரே இருக்கு. கேர் அரே பி இஸ் ஈக்குவல் டு ஏ, பி, சி. என்கிட்ட இன்னொரு இன்டரே இருக்கு. இன்டரே ஏ1. இந்த ஏ1க்கு ஏ அசைன் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. என்கிட்ட இன்னொரு கேர் அரே இருக்கு. கேர் அரே பி1. இந்த பி1ங்கிற கேர் அரேக்கு பி அசைன் பண்ண முடியுமா? எஸ், அசைன் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இன்டரே ஏ2 ஈக்குவல் டு பி. ஒரு இன்டீஜர் அரேக்கு கேரக்டர் அரேவை எலமெண்ட் அசைன் பண்ண முடியுமா? முடியாது. இந்த மாதிரி ப்ரமோஷன் எல்லாம் நார்மல் எலமெண்டல் லெவலில் தான் பாசிபிள். பட் அரே லெவலில் பாசிபிள் கிடையாது. இப்படி நம்ம பண்ணோம்னா எனக்கு கம்பைலேஷன் எரர் வரும். என்ன கம்பைலேஷன் எரர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம்பேட்டபிள் டைப்ஸ், கேர் அரே cannot be converted to int array அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எலமெண்டல் லெவல் ப்ரமோஷன் நமக்கு ஜாவால பாசிபிள். பட் அரே லெவல் ப்ரமோஷன் பாசிபிள் கிடையாது. இப்போ நான் சில ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இந்த ப்ரமோஷன்லாம் பாசிபிள் இல்லையா அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கேரை இன்டா ப்ரமோட் பண்ண முடியுமா? எஸ், ப்ரமோட் பண்ணிக்கலாம். அந்த கேரோட யூனிகோட் வேல்யூ தான் இன்ட். அண்ட் ஒரு கேர் அரேவை இன்ட் அரேவா ப்ரமோட் பண்ண முடியுமா? நோ, இது பாசிபிள் இல்லை. இப்போதான் நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். ஒரு இன்ட்டை டபுளா ப்ரமோட் பண்ண முடியுமா? எஸ், ப்ரமோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்ட்டோட சைஸ் டபுளோட சைஸை விட கம்மி தான். ஸோ கம்மியாக இருக்க சைஸ் அதிகமாக இருக்க சைஸுக்கு நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும். ஒரு ஃப்ளோட்டை இன்ட்டா ப்ரமோட் பண்ண முடியுமா? நோ, பாசிபிள் இல்லை. ஒரு ஃப்ளோட் அரேவை இன்ட் அரேவா ப்ரமோட் பண்ண முடியுமா? நோ, இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸ்ட்ரிங்கை ஆப்ஜெக்டா ப்ரமோட் பண்ண முடியுமா? எஸ், இது பாசிபிள். பிகாஸ் இது ரெண்டுமே ரெஃபரன்ஸ் டைப் அண்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் எல்லா கிளாஸோட பேரண்ட் கிளாஸ்னு பார்த்தோம். அப்போ சைல்டு கிளாஸை பேரண்ட் கிளாஸை நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும். இன்ட்டை பைட்டா ப்ரமோட் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் இன்ட்டை விட பைட் சின்னது. பைட்டை இன்ட்டா ப்ரமோட் பண்ண முடியுமா? எஸ், ஹாப்பியாக ப்ரமோட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின், இதில் தெளிவாக லிசன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் அரேவை ஆப்ஜெக்ட் அரேவா ப்ரமோட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தப்பு. நம்மளால ஹாப்பியாக ப்ரமோட் பண்ணிக்க முடியும். பட் என்ன ரீசன்? இந்த இடத்துல ஃப்ளோட் அரேவை இன்ட் அரேவா ப்ரமோட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். கேர் அரேவையும் இன்ட் அரேவா ப்ரமோட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். எதனால ஸ்ட்ரிங் அரேவை மட்டும் நம்மளால ஆப்ஜெக்ட் அரேவா ப்ரமோட் பண்ண முடியுது? சிம்பிள். ஸோ இந்த ப்ரமோஷன் பாசிபிளா? இன்ட் டு டபுள். பிகாஸ் டபுளை விட இன்ட் சின்னது. கேர் டு இன் பாசிபிளா? பாசிபிள். பிகாஸ் இன்ட்டை விட கேரும் சின்னது. இந்த ப்ரமோஷன் ஏன் பாசிபிள்னு பார்த்தா, ஆப்ஜெக்ட் அரேவோட சைல்டு கிளாஸ் தான் ஸ்ட்ரிங். அப்போ சைல்டு கிளாஸை ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு ஈஸியாக ப்ரமோட் பண்ணிக்கலாம். இப்போ இதே நான் கேரக்டர் அரே இதை ஆப்ஜெக்ட் அரேக்கு ப்ரமோட் பண்ண முடியுமான்னு பார்த்தா, எஸ், ப்ரமோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கேருங்கிறது ப்ரிமிட்டிவ் டைப். கேரக்டர் அப்படிங்கிறது அந்த ப்ரிமிட்டிவ்க்கான ஒரு ரேப்பர் கிளாஸ். இதுவுமே ஒரு ரெஃபரன்ஸ் டைப் தான். எனிவே இதுவும் ஒரு கிளாஸ் தான். அப்போ கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ். அப்போ சைல்டு கிளாஸ் எல்லாத்தையுமே பேரண்ட் கிளாஸோட டைப்புக்கு நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸ்ட்ரிங் அரே s is equal to a b object array o is equal to s. இது பாசிபிளான்னு கேட்டா எஸ், ஹாப்பியா பாசிபிள். பட் இதுவே ஸ்ட்ரிங் அரே s1 is equal to o, இது பாசிபிளா? நோ. பேரண்ட் டு சைல்ட் கன்வர்ஷன் பண்ண முடியாது. சைல்டு டு பேரண்ட் ப்ரமோஷன் பாசிபிள். இதை நம்ம VS கோட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாத்தையும் ரேஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங் அரே s is equal to a, b. இதை நம்மளால ஒரு ஆப்ஜெக்ட் அரேக்கு அசைன் பண்ண முடியுமான்னு பார்த்தா எஸ்,
ஆப்ஜெக்ட் O இஸ் ஈக்குவல் டு எஸ் அசைன் பண்ண முடிஞ்சிருக்கா? இந்த அண்டர்லைன் வந்து டைப் ஓக்கு அப்பர் கேஸ் லெட்டர் வரும், நான் லோயர் கேஸ் லெட்டர் கொடுத்துருக்கேன், அந்த எரர். ஸோ நம்மளுக்கு எந்த எரரும் காட்டல. கம்பைல் பண்ணி பார்ப்போம். எஸ், ஹாப்பியாக கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ இதையே நம்ம திருப்பி ஸ்ட்ரிங் அரே S1 இஸ் ஈக்குவல் டு O. ஆப்ஜெக்ட் டைப் அரேவை ஸ்ட்ரிங் டைப் அரேக்கு அசைன் பண்ண முடியுமா? முடியாது. எனக்கு இங்கேயே எரர் காட்டுது. இதை கம்பைல் பண்ணா எரர் தான் வரும். ஆப்ஜெக்ட் அரே cannot be converted to string array. Child to parent level promotion possible. Parent to child level promotion possible கிடையாது. ஸோ நான் அகைன் கேரக்டர் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, கேரக்டர் அரே C is equal to A. இதை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் அரேக்கு அசைன் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் O1 is equal to C. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் காமெண்ட் அவுட் பண்ணிடலாம். எனக்கு ஹாப்பியாக கம்பைல் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதே இன்ட் அரேவை நம்ம ஒரு கேர் அரேவை இன்ட் அரேக்கு அசைன் பண்ணி பார்ப்போம். கேர் அரே A is equal to A, int array I is equal to A. இது பாசிபிளா? பாசிபிள் இல்லை. இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் கேர் அரே cannot be converted to int array. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அரே வேரியபிள் அசைன்மெண்ட்ல ரெஃபரன்ஸ் டைப்பாக இருந்துச்சுன்னா சைல்டு கிளாஸ்ல இருந்து பேரண்ட் கிளாஸ்க்கு ப்ரமோட் பண்ண முடியும். அதுவே பிரிமிட்டிவ் டைப்பாக இருந்துச்சுன்னா ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு நம்மளால ப்ரமோட் பண்ண முடியாது. கிளியரா? நம்மளோட லாஸ்ட் டாபிக்ல ஒரு அரேவை இன்னொரு அரேக்கு மாற்றி மாற்றி நம்ம அசைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி ஒரு அரேவை இன்னொரு அரேக்கு அசைன் பண்ணால் இன்டர்னலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட int array A is equal to 1, 2, 3 ஒரு இன்டீஜர் அரே இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனா இதோட ரிசல்ட்டாக என்ன நடக்கும்? எனக்கு மெமரியில் ஒரு அரே கிரியேட் ஆகும், அதோட எலமெண்ட்ஸையும் நானே கொடுத்துட்டேன், அண்ட் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க ஏங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளையும் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு அரே கிரியேட் பண்ணுறேன். int array B is equal to 5, 6. அகைன் எனக்கு இன்னொரு அரே கிரியேட் ஆகும், இதுக்குள்ள 2 எலமெண்ட் இருக்கு, இதை பிங்கிற ஒரு வேரியபிள் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏங்கிற வேரியபிளுக்கு பிங்கிற வேரியபிள் அசைன் பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? பி இந்த அரேவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, ஏ இந்த அரேவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பியை நான் ஏக்கு அசைன் பண்ணனா என்ன நடக்கும்? இந்த 5, 6 அப்படிங்கிறது இந்த 2 இடத்துல ரீப்ளேஸ் ஆகி ஓவர் ரைட் ஆயிருமா? எப்பெல்லாம் ஒரு அரேவை இன்னொரு அரேக்கு அசைன் பண்றோமோ அதுக்குள்ள இன்டர்னலா இருக்க எலமெண்ட்ஸ் காப்பி ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஜஸ்ட் இந்த அரே எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதை விட்டுட்டு நாம எதை புதுசா அசைன் பண்ணமோ அந்த அரேவை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பழைய அரேக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் எதுவுமே இல்லை அப்படின்னா இது கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லேட்டர் பார்ப்போம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இல்லாமல் இருக்கோ அது டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஆப்ஜெக்ட். அந்த டிஸ்ட்ராய் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். இப்போ பிக்கு நான் ஏவை அசைன் பண்ணுறேன். ஏ ஆல்ரெடி இந்த அரேவை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, பியும் ஆல்ரெடி இதை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஏவை நான் பிக்கு அசைன் பண்ணனா எனக்கு பியில் எந்த சேஞ்சும் இருக்காது, பி 5, 6 தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இதை நம்ம விஎஸ் கோட்ல போட்டு 2 அரேயோட எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு int array A is equal to 1, 2, 3. int array B is equal to 5, 6. இப்போ நான் பியை ஏக்கு அசைன் பண்ணுறேன், ஏவை பிக்கு அசைன் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தோட லென்த் என்னன்னு செக் பண்ணிடலாம். அப்போ அதுக்குள்ள என்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஐ மீன் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். A டாட் லென்த் அண்ட் தென் B டாட் லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணிக்கலாம் அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரெண்டுலேயுமே 2 எலமெண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏவும் இப்போ இந்த 5, 6 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, பியும் இந்த 5, 6 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா A of 0 plus A of 1 அண்ட் அதே மாதிரி B of 0, B of 1.
இதை கம்பைல் பண்ணிக்கலாம், இதை ரன் பண்ணலாம். ஸோ 2 அரேவுமே 5,6 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் ஒரு அரேவை இன்னொரு அரேக்கு நம்ம ரீஅசைன் பண்றோமோ இன்டர்னல் எலமெண்ட்ஸ் காப்பி ஆகாது. ஜஸ்ட் அந்த அரே ஆல்ரெடி இருக்கிறத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம புதுசா அசைன் பண்ண அரேவை பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். கிளியரா? பட் எப்பெல்லாம் நம்ம ஒரு அரேவை ரீஅசைன் பண்றோமோ சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கேர் அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேர் அரே சி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி. இந்த கேர் அரேவை நான் ஏக்கு அசைன் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் ஏங்கிறது இன்டீஜர் டைப் அரே, பட் சிங்கிறது கேரக்டர் டைப் அரே. அப்போ நான் ரீஅசைன் பண்ணும்போது வேற டைப் ஆஃப் அரே அசைன் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். கேர் அரே cannot be converted to int array. அதே மாதிரி சிக்கு ஏ அசைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ எப்போல்லாம் நான் ரீஅசைன் பண்ணுறனோ 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், டைமென்ஷன் மேட்ச் ஆகணும். இப்போ நான் ஏக்கு பியை ரீஅசைன் பண்ணுறேன்னா ரெண்டும் சேம் டைமென்ஷனல் அரேவாக இருக்கணும். இப்போ ஏவும் எனக்கு 1D அரே, பியும் எனக்கு 1D அரே. ஸோ அசைன் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஏ 1D அரேவாக இருந்து பி 2D அரேவாக இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போல்லாம் ரீஅசைன் பண்ணுறனோ அப்போல்லாம் டைமென்ஷன் சேமாக இருக்கணும். அண்ட் செகண்டு, அந்த அரேவோட டைப் சேமாக இருக்கணும். இந்த ரெண்டுமே வேரியாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ரீஅசைன்மெண்ட் கரெக்டாக நடக்காது, கம்பைலேஷன் எரர் தான் வரும். பட் நம்ம எதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு பார்த்தா அந்த அரேவோட சைஸை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பிகாஸ் ஏவோட சைஸ் 3, பியோட சைஸ் 2. பட் நம்ம ஏக்கு பி அசைன் பண்ணியிருக்கோமா? அசைன் பண்ணியிருக்கோம். அந்த கோட் கம்பைல் ஆச்சா? கம்பைல் ஆச்சு. எக்ஸிக்யூட் ஆச்சா? எக்ஸிக்யூட்டும் ஆச்சு. ஸோ எப்போல்லாம் ரீஅசைன் பண்ணுறோமோ அப்போ நம்ம சைஸை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பட் டைமென்ஷனும் டைப்பும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா எனக்கு கம்பைலேஷன் எரர் தான் வரும். ஸோ நான் கீழே இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதி காட்டுறேன், இதை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இன்ட், இது ஒரு 2 டைமென்ஷனல் அரே, ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 3. அப்படின்னா எனக்கு பேஸ் அரே ஒன்று கிரியேட் ஆகிருக்கு, இது 3 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணும். பட் இந்த 3 எலமெண்ட்டாகவும் ஒரு அரே தான் இருக்கும். என்ன அரே? 1D அரே தான் இருக்கும். இப்போ ஏ ஆஃப் 0ல நான் நியூ இன்ட் ஆஃப் 2 கொடுக்குறேன். இது கரெக்டா? எஸ், கரெக்ட். அப்போ 0th இண்டெக்ஸில் ஒரு 2 எலமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அரேவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஏ ஆஃப் 1ல் நியூ இன்ட் ஆஃப் 1 கொடுக்குறேன். இது கரெக்டா? எஸ், கரெக்ட். ஏ ஆஃப் 1 ஒரு இன்டீஜரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அரேவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ ஏ ஆஃப் 2ல நியூ இன்ட் ஆஃப் 2, 3. இது கரெக்டா? நோ, பிகாஸ் ஏ ஆஃப் 2 ஒரு 1D அரேவை தான் ஹோல்ட் பண்ணும். பட் நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு 2D அரே கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இது கம்பைல் ஆகாது, கம்பைலேஷன் எரர். என்ன கம்பைலேஷன் வரும்? இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் cannot be converted to int ஸ்கொயர் பிராக்கெட். 2D அரே cannot be converted into 1D அரே. இப்போ இதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏ ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அரேக்கு பதிலாக டேரெக்டாக ஒரு பிரிமிட்டிவ் எலமெண்ட்டை கொடுத்துருக்கேன். இது கரெக்டா? இதுவும் தப்பு தான். இதுக்கு என்ன கம்பைலேஷன் வரும்? இன்ட் cannot be converted to int அரே அப்படிங்கிற எரர் வரும். பிகாஸ் ஒரு 2D அரேனா அதோட எலமெண்ட் எல்லாமே ஒரு 1D அரேவை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம வேற ஏதாச்சும் கொடுத்தோம்னா என்னோட கம்பைலர் அக்செப்டே பண்ணிக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பெல்லாம் நான் ரீஅசைன் பண்ணுறனோ ஆர்எல்ஸ் அசைன் பண்ணுறனோ டைமென்ஷன் அண்ட் டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் சைஸ் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. கிளியரா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அன்இனிஷியலைஸ்ட் அரேஸ். ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூ கொடுக்கலினா என்ன மாதிரி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட், அந்த அரேவை ஒரு இன்ஸ்டன்ஸ் அரேவை கிரியேட் பண்ணால் என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கு நான் ஒரு கோட் எழுதுறேன். கிளாஸ் மெயின் int array public static void main string array args. ஸோ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரே எந்த மெத்தடுக்குள்ளேயும் இல்லை, கிளாஸ்க்குள்ளே டேரெக்டாக இருக்குது. இப்படி இருக்க வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். பட் இதோட டைப் ஒரு இன்ட் அரே. அப்படின்னா இது ஒரு இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜாவாவில் இருக்க வேரியபிள் எல்லாமே அந்த 6 காம்பினேஷனில் ஏதோ ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும். அந்த காம்பினேஷனில் ஒன்று தான் இது இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் அரேவை நான் என்னோட மெயின் மெத்தட்குள்ளே ஆக்சஸ் பண்ணணும்னு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். பிகாஸ் இன்ஸ்டன்ட் எலமெண்ட்டை ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ளே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் நான் ஆக்சஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்? system.out.println m.array.
system.out.println m.array of 0. ஸோ இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும்னு கெஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஏஆர்ஆர் அப்படிங்கிறது என்ன வேரியபிள்? ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ப்ரிமிட்டிவ் வேரியபிளா ரெஃபரன்ஸ் வேரியபிளா? ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு யூசர் வேல்யூ கொடுக்கலனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற டைம்ல ஜேவிஎம் வேல்யூ கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளோட டிஃபால்ட் வேல்யூ நல். ஸோ நான் எம் டாட் அரேவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும்? நல்லுங்கிற அவுட்புட் வரும். அந்த அரேவே நல்லா இருக்கு. அந்த நல்லல 0th இண்டெக்ஸை நான் செக் பண்றேன். அப்ப என்ன அவுட்புட் வரும்? நான் ஆல்ரெடி சொன்னேன், நல்ல டச் பண்றது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். நம்ம எப்பெல்லாம் நல்ல போய் நோண்டுறமோ அப்பெல்லாம் எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் தான் வரும். என்னோட ப்ரோக்ராம் அப்நார்மலா டெர்மினேட் ஆயிரும். ஸோ இந்த கோடுக்கு அவுட்புட் நல்லு, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு யூசர் வேல்யூ கொடுக்கலனா ஜேவிஎம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூ கொடுக்கும். இது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதனால டிஃபால்ட் வேல்யூவா நல்ல கொடுத்துருக்கு. இப்போ இதே கோடில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். வேல்யூவை நானே கொடுக்குறேன் 1, 2, 3. இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ எப்பெல்லாம் ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் கால் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? கிளாஸ் நேம், அரே சிம்பிள், ஹேஷ் கோட் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் 1. கிளியரா? இப்போ நான் வேல்யூ கொடுத்துட்டேன், அதனால எனக்கு இந்த அவுட்புட். போன எக்ஸாம்பிள் நான் வேல்யூ கொடுக்கல, அப்போ ஜேவிஎம் அதுக்கு நல்லா கொடுத்துருக்கும், அதனால நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக். சேம் அதே எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டை மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறோம். கிளாஸ் மெயின் static int array a, public static void main string array args. ஸோ ஸ்டாட்டிக் எலமெண்ட்டை ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமா? எஸ், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வெளியே ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. system.out.println a, system.out.println a of 0. ஓகே, இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும்? கெஸ் பண்ணுங்க. அகைன் ஏங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், பட் இந்த டைம் ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு என்னோட ஜேவிஎம் எப்போ வேல்யூ கொடுக்கும்? கிளாஸ் லோடிங் டைம்ல வேல்யூ கொடுக்கும். யூசர் வேல்யூ கொடுக்கலனா என்னோட ஜேவிஎம் இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு கிளாஸ் லோடிங் டைம்ல டிஃபால்ட் வேல்யூவை அசைன் பண்ணும். அப்போ டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுக்கும்? அகைன் இது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான். அப்போ எனக்கு நல்லன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ அகைன் நான் நல்லா டச் பண்ணுறேன், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். கிளியரா? ஸோ நம்ம இந்த ரெண்டு கோடை வேணால் விஎஸ் கோடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் int array a, system.out.println a of 0. ஃபர்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணிக்கலாம். எனக்கு கம்பைல் டைமில் எந்த இஷ்யூவும் இல்லை. ரன் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ நல்லா அசைன் பண்ணியிருக்கு. அந்த நல்லா நான் போய் டச் பண்ணுறேன். ஸோ எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்கு பதிலாக இது இன்ஸ்டன்ஸாக மாற்றுவோம். இப்போ இதை கம்பைல் பண்ணால் கம்பைல் ஆகுமா? ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகுது. பிகாஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதாச்சும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ளே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். பட் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் cannot be referenced from static context. நான் ஸ்டாட்டிக் ஏரியாவில் அதை ஆக்சஸ் பண்ணால் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். டெமோ d is equal to நியூ டெமோ. அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா தான் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்பைல் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அகைன் டிஃபால்ட் வேல்யூ நல், அந்த நல்ல நான் டச் பண்ணுறதுனால எனக்கு வந்திருக்கிறது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். இப்போ நம்ம தேர்டாக லோக்கலாக ஒரு அரேவை கிரியேட் பண்ண என்ன நடக்கும்? இப்போ இதையே தூக்கி இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை, பிகாஸ் நான் லோக்கல் எலமெண்ட்ஸை டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெஸ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு லோக்கல் வேரியபிள், அதாவது அரே வேரியபிள், நான் வேல்யூ கொடுக்கல, ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்டாட்டிக் வேரியபிள்க்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்க்கும் என்னோட ஜேவிஎம்
டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுக்கும். பட் லோக்கல் வேரியபிளாக இருந்தால் என்னோட JVM டிஃபால்ட் வேல்யூ கொடுக்காது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி யூசர் தான் கொடுக்கணும். வேரியபிள் A might not have been initialized. இந்த கோட் ஃபர்ஸ்ட் கம்பைலே ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த அரேவை கிரியேட் பண்ணுறேன். நியூ int of 3. ஸோ இந்த அரே கிரியேட் ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட் வேல்யூவால் இனிஷியலைஸ் ஆகிடும். இப்போ எனக்கு பிரச்சனை வராது. கம்பைல் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ரன் ஆகும். அதோட அவுட்புட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நான் வேல்யூ கொடுக்கல, அப்போ டிஃபால்ட் வேல்யூவால் ஃபில் ஆகிருக்கும். பிகாஸ் இது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதனால் நார்மல் ஒரு ப்ரிமிட்டிவ் வேரியபிளாக இருந்தால் டிஃபால்ட் வேல்யூ கான்செப்ட்லாம் கிடையாது. இது ஒரு அரே, அந்த அரேக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலனா அந்த அரேயோட டைப் என்னவோ அதோட டிஃபால்ட் வேல்யூவால் ஃபில் ஆகிடும். அது ஸ்டாட்டிக் டைப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டன்ஸ் டைப்பாக இருந்தாலும் சரி, லோக்கல் டைப்பாக இருந்தாலும் சரி. பட் அதே ஒரு ப்ரிமிட்டிவ் லோக்கல் வேரியபிளாக இருந்தால் அதுக்கு வேல்யூ கொடுக்க வேண்டியது ஒரு யூசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலாக இந்த இடத்துலையுமே நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் இல்லை. நம்ம இங்கே வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல வேல்யூவே இந்த ஆப்ஜெக்ட் தான். ஸோ எனக்கு அவுட்புட் ஃபர்ஸ்ட் அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடோட அவுட்புட் அண்ட் தென் 0ங்கிற டிஃபால்ட் வேல்யூ. நான் இங்கே டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறதுனால லோக்கல் வேரியபிளுக்கு எப்படி டிஃபால்ட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண வேண்டாம். அந்த லோக்கல் வேரியபிளுக்கு யூசராக நாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்க டிஃபால்ட் வேல்யூ தான் இந்த 0. கிளியரா? ஸோ இந்த அன்இனிஷியலைஸ்டு அரேஸோட நம்மளோட அரேஸ் கான்செப்ட் முடியுது. நம்ம அரேஸ்க்கு மட்டுமே மொத்தம் 3 வீடியோஸ் பண்ணியிருப்போம். அரேஸோட இன்ட்ரோடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி அரேஸ்னா என்ன, அரேஸ் எதுக்கு, அரேஸ் போட என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இண்டெக்ஸ்னா என்ன, ஸ்கொயர் பிராக்கெட் ஆப்ரேட்டர் எதுக்கு, அண்ட் தென் அரேயோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அந்த அரேயோட டிஸ்அட்வான்டேஜை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும், 1D அரே டிக்ளரேஷன், 1D அரே கிரியேஷன், 1D அரே இனிஷியலைசேஷன், அதே மாதிரி 2D அரே டிக்ளரேஷன், 2D அரே கிரியேஷன், 2D அரே இனிஷியலைசேஷன், ஒரு அரேயோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்கும், டூ ஸ்ட்ரிங் மெத்தட்னா என்ன, ஹேஷ் கோட் மெத்தட்னா என்ன, ஆப்ஜெக்ட் கிளாஸ்னா என்னது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தோம். அண்ட் அனானிமஸ் அரேனா என்ன, ஒரு அரேக்கு எலமெண்ட் எப்படி அசைன் பண்ணுறது, ஒரு அரேக்கு வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பார்த்து நம்ம லாஸ்ட்டாக அன்இனிஷியலைஸ்ட் அரேஸோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த டாப்பிக்கோட நம்மளோட அரேஸ் கான்செப்ட் முடியுது.